தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆன்மீக பேச்சாளர் திரு பரசுராமன் அவர்கள். அவர்களை வரவேற்று நம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஐயா, ஆலயங்கள் உள்ள இருக்கக்கூடிய தெய்வங்களை நேரா நின்று வழிபடலாமா, வழிபடக்கூடாதா? வழிபடக்கூடாதுன்னு பல தரப்புல சொல்றாங்க. இது நீங்க உங்களுடைய பதில் என்ன? பல தரப்பினர் இல்லை, உண்மையான பதிலே நம்ம இந்த ஆகமங்கள் வழிபாட்டு முறைகள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதன்படி ஆலயங்களில் நேருக்கு நேராக நின்று வழிபாடு செய்யக்கூடாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. காரணம் அந்த அதாவது மிக பழமையான நூல் அது. சாரஸ்வதீய சில்ப சாஸ்திரம்னு பேர். அதன் பேர் அதாவது இந்த விக்கிரகங்கள்லாம் செய்கிறோம் இல்லையா, அது எப்படி பாப்பா இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. 1-2 நூல் இருக்குது. அந்த விக்கிரகங்கள் எப்படி இப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண் தெய்வங்கள் பண்ணும்பொழுது ஆண் கல்லில் தான் பண்ணணும். சந்தேகம் வருது இல்லை, முகமே சந்தேகமாக அப்படியே மாறுதே. பெண் தெய்வங்களை பெண் கல்லில் பண்ணணும். ஐயா போச்சு இருங்க, கல்லில் கூடவா ஐயா ஆண் பெண் பேதம்? சந்தேகம் வரணும். வேறு வழியே கிடையாது, உண்டு. இது அப்புறம் ஆங்கிலேயர்கள் சொன்னார்களான இங்கே நம்ம சில்ப சாஸ்திர நூல்களில் கொட்டி கொடுத்துட்டு விளையாடிட்டு போயிருக்காங்களே. அது மட்டும் அல்ல, அந்த கற்கள் தூங்கும் காலம் கூட தெரியும். கற்கள் தூங்கும். அந்த நேரத்தில் தான் அது இங்கிருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போகிறதுனா கொண்டு போவாங்க. இப்போ தெரியுதா எவ்வளோ விளையாடி இருக்காங்க முன்னோர்கள் விஞ்ஞானத்தில் கூட அப்படின்னு. அந்த சில்ப சாஸ்திர நூல்படி அந்த கடைக்கண் பார்வை இருக்கு இல்லையா, அது 2 பக்கமும் வரும்படியாகத்தான் அந்த விக்கிரகம் அமைக்கப்பட்டிருக்கும். சந்தேகம் இல்லையா? இவ்வளவு நேரம் சில்ப சாஸ்திரப்படி அந்த நூல் பேரை சொல்லி அதையும் சொன்னேன். இப்போ வாங்க நம்ம தமிழில் அந்தாதினால ஐயா அந்தாதின்னு மொட்டையாக சொல்கிறீங்களே, அபிராமி அந்தாதின்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு பிரபலமானது அபிராமி அந்தாதி. நேருக்கு நேராக அன்னை அம்பிகை அபிராமியை தரிசனம் செய்தவர் அபிராமி பட்டர். அவர் எழுதின அந்த பாட்டில் அபிராமி அந்தாதியில் அந்த அபிராமி அந்தாதி பாட்டில் இப்போ நான் ஆரம்பித்தேன்னா இதில் பல பேர் நீங்களே சொல்லிடுவீங்க. தெரியுதா? தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும். என்ன வாக்கு! இதில் சொல்லிக்கிட்டே வந்தவர் அந்த 4வது வரியில் அந்த பாடலை முடிக்கும் பொழுது அபிராமி கடை கண்களே என்ன சொல்லி முடிக்கிறாரு? அபிராமி கடை கண்களே. அபிராமி கடை கண்களே. கடை கண்களை அழுத்தி சொல்லாமா? அபிராமி கடை கண்களே. அங்க பாருங்க, அபிராமி பட்டருடைய அந்த வாக்குப்படியும் அபிராமியினுடைய கடைக்கண்கள், கடைக்கண் பார்வை அள்ளி கொடுக்கக்கூடியதுன்னு. அப்படி கடைக்கண் பார்வை விழும்பொழுது நேருக்கு நேராக விழாது. இந்த பக்கம் அந்த அது இப்போ தெரியுதா? கோவிலுக்கு போனால் ஏன் இப்படி இங்கே நில்லுங்க அங்கே நில்லுங்கன்னு சன்னதி விட்டு விலகி நிற்க சொல்கிறாங்கன்னு. இது சில்ப சாஸ்திரம், இந்த சாஸ்திரம் இது எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டோம். இதே லௌகீகமாக பார்க்கலாம் அப்படின்னாக்க, இப்போ கோவில் இருக்கு, 2 பக்கமும் நின்னாக்க பின்னாடி அங்கேருந்து தரிசனம் பண்ணுறவங்களுக்கு தரிசனம் தெரியும், சுவாமி தரிசனம் செய்ய முடியும். நேருக்கு நேராக நின்றுக்கிட்டு இருந்தான்னா பின்னாடி எங்கேயானும் உள்ளே நுழைஞ்சிட்டு அன்றைக்கி அவங்களுக்கு நேரம் இல்லை, ஆத்தாள தரிசனம் பண்ணிட்டு போயிடலாம். இது நிற்கிது பாரு, நம்ம பண்ண பாவம் நிற்கிற மாதிரி. இதன் காரணமாகவும் நேருக்கு நேராக நின்று தரிசனம் செய்வதை விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆன்மீகம் சம்பந்தமா நிறைய கேள்விகளுக்கு பதில் எழுப்பியிருந்தீங்க. ரொம்ப நன்றி ஐயா. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இதை தினந்தோறும் ஆர்வத்துடன் கேட்கக்கூடிய உங்கள் அவ்வளவு பேர்களுக்கும் வணக்கம்.
இதை கேட்ட அவ்வளவு பேர்களுக்கும் அந்த பரம்பொருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம், அமைதி, நிம்மதி, ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினையும் வாரி வழங்க வேண்டுவோம். அப்பரம்பொருள் வழங்கும்.